ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியின் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நேற்று எனக்கு வந்து ஆர்டர் தாங்க. அதாவது நேற்று காலையில் வந்து நம்மளுக்கு என்ன ஆர்டர் வந்தது அப்படின்னா, தயிர் சாதமும் பன்னீர் பட்டர் மசாலாவும். இது வந்து கொடுத்தது வந்து நான் ஆல்ரெடி முந்தின நாள் சொல்லியிருப்பேன். காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல்லாம் என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால அந்த மேடம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியானமும் நம்மளுக்கு ஆர்டர் வந்தது. அது வந்து சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ஆர்டர் வந்தது. அது வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன். இது வந்து தயிர் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. தயிர் சாதத்துக்கு என்ன அப்படின்னா, தயிர் வந்து ஊற்றி வச்சுருந்தேங்க. கிட்டத்தட்ட 2 லிட்டர் பால். இப்போ நான் வந்து அந்த தயிர் சாதத்துக்குள்ளே ஊற்றுற பால் வந்து ஊற்றி வச்சுருந்த பால் தான். ஆனால் உறையவே இல்லை. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து கூலாகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே பாலில் ஊற்றி இருக்கணும் போல். அது ஊற்றாமல் நல்லா குளிர்ந்த பிறகு ஊற்றுனேன். அது சுத்தமாக இல்லை. பாலை டேஸ்ட்டு பார்த்தா அப்படியே காய்ச்சி வச்ச பால் மாதிரி இனிக்குது. அதனால சரி அதை தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிடணும். தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட் தயிர் தான் வாங்கி தான் தயிர் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீருமே நம்ம வீட்டில் எடுத்தது தான். 3 லிட்டர் பாலில் இவ்வளோ தான் பன்னீர் வந்தது நம்மளுக்கு. அது ஏன்னா பாக்கெட் பாலில் வந்து ரொம்ப நம்மளுக்கு வராதுல்ல. இப்போ நான் பசுமாட்டு பால் டைரெக்டாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பன்னீர் வரலாம். நெக்ஸ்ட் டைம் அதை தான் ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கேன். இதில் இவ்வளோ தான் வந்தது. அதை போட்டு அவங்களுக்கு 1 கிலோ கிரேவி வேணும் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டோம். அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட கீழே வந்து லிங்க்கில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அது செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பன்னீர் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அது விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலாவே வச்சு ஃபஸ்ட்டு தயிர் சாதம், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இடையில வந்து இந்த முட்டையும் வேக வச்சுட்டேன். ஏன்னா வந்து அடுத்தது பிரியாணி. ஏன்னா இவங்களுக்கு வந்து 9:30க்கு வேணும்னாங்க. அவங்க வந்து பிரியாணி வந்து இப்போ கேட்டிங்கன்னா 1 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னுட்டாங்க. அதனால் இது கூட வந்து நிறைய வேலைகளும் பண்ணினேன். எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலை. கொஞ்சம் 1, 2 இப்போ முட்டை வேக வச்சது, அதுக்கப்புறம் புதினாலாம் உரித்து வச்சுட்டேன் அதுலேயே. அப்புறம் வெங்காயம்லாம் உரித்து வச்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதில் ரெடி பண்ணும்போதே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக ரெடி பண்ணி, மற்றபடி இவங்களுக்கு வந்து சூப்பராக தயிர் சாதம் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தயிர் சாதத்தில் வந்து அந்த தாளித்து போடுறது வந்து கம்மியாக போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கு எப்பவும் போல் ஆயில் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி 2மே இவங்களுக்கு காலையில் முடிச்சிட்டேன். மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.